இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் பெண் ஒருவர் சிறுநீரகத்தை விற்குமாறு கணவரை வற்புறுத்தி கடைசியில் அந்த பணத்தோடு காதலனுடன் கம்பி நீட்டினார். மகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்காக பணம் சேமிக்க வேண்டுமென கூறி 10 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகத்தை விற்குமாறு கணவருக்கு அவர் அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார். மனைவியின் நச்சரிப்பால் கணவரும் ஒரு கட்டத்தில் தனது சிறுநீரகத்தை விற்க ஒப்புக்கொண்டார். எப்படியோ கிடைக்கும் பணத்தை வைத்து குடும்பத்தை கரையேற்றி விடலாம் என அவருக்கு நம்பிக்கை. இந்நிலையில் ஒரு வருட காத்திருப்புக்கு பிறகு சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு வழியாக உடல் உறுப்பு வாங்குவோரை அவர்கள் கண்டுபிடித்தனர். அறுவை சிகிச்சையும் முடிந்துவிட்டது. ஆனால் அதன் பிறகுதான் கணவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது சிறுநீரகத்தை விற்று கிடைத்த 10 லட்சம் ரூபாயோடு மனைவி தனது கள்ள காதலனுடன் ஓடிவிட்டார். பேஸ்புக்கில் அறிமுகமாகி நாளடைவில் இருவரும் காதலில் விழுந்துள்ளனர். காதலனுடன் செல்வதற்காகவே திட்டமிட்டு கணவரின் சிறுநீரகத்தை அவர் விற்கச் செய்துள்ளார். விஷயம் தெரிந்த கணவர் போலீசில் புகார் அளிக்கவே இருவரையும் போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. இந்தியாவில் மனித உறுப்புகள் விற்பனை செய்வது சட்டவிரோதமாகும். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.